ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. முன்னவனே யானை முகத்தவனே, முத்திநலம் சொன்னவனே, தூயமே சுகத்தவனே, என்னவனே சிற்பரனே ஐங்கரனே, செஞ்சடையன் சேகரனே, தற்பரனே நின்றாள் சரண். திருப்பாவை 11ஆம் பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றரவல்குல் புனமயிலே போதராய், சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி, எற்றுக் குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதுவரை நாம் பார்த்த சோழ நாட்டு திவ்ய தேசங்களான முதலில் ஸ்ரீரங்கம். மூலவர் அருள்மிகு ஸ்ரீரங்கநாதர், தாயார் அருள்மிகு ஸ்ரீரங்க நாயகி. அவங்களோட சிறப்புகளையும் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்புகளையும் முதல்ல தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டோம். இரண்டாவது திருத்தலமான திருக்கோழி மற்றும் உறையூர். மூலவர் அருள்மிகு அழகிய மணவாளர், தாயார் கமலவல்லி நாச்சியார். அந்த கோவிலை பற்றியும் அருள்மிகு அழகிய மணவாளர் திருக்கோயில் பற்றியும் நம்ம தாயாருடைய சிறப்புகளை பற்றியும் ரெண்டாவது பாட்டில் தெரிஞ்சிட்டோம். மூன்றாவதாக பார்த்த திவ்ய தேசம் திருக்கரம்பனூர் என்ற உத்தமர் திருக்கோயில். இதில் மூலவர் புருஷோத்தம பெருமாளை பற்றியும் தாயார் பூர்ணவல்லி அம்மாளை பற்றியும் நம்ம தெரிஞ்சிட்டோம். அந்த ஊரின் சிறப்புகளையும் தாயாருடைய கருணையையும் தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா? நான்காவது திவ்ய தேசமான அருள்மிகு புண்டரிகாட்சியின் திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சிட்டோம். அதில் மூலவர் புண்டரிகாட்சி பெருமாள், அதாவது செந்தாமரை கண்ணன், தாயார் செண்பகவல்லி பங்கைய செல்வி. இவங்களோட வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்து ஐந்தாவது திவ்ய தேசமாக நாம் தெரிந்து கொண்டது திரு அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில். இதில் மூலவர் சுந்தரராஜ பெருமாள், வடிவழகிய நம்பி. சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் முதல்ல 5 பார்த்துட்டு மொத்தம் 40 இருக்கு இல்லைங்களா? 40 பார்த்தோம்னா நம்மளுக்கு மார்கழி பத்தாது. அதனால் இப்போ நம்ம செல்ல இருப்பது
தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள். தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களில் மொத்தம் 22 இருக்குங்க. அதில் காஞ்சிபுரத்தில் மட்டும் 14, காஞ்சிபுரத்துக்கு வெளியே 8 அமைய பெற்றுள்ளன. தொண்டை நாட்டு திருத்தலங்களில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது திருக்கச்சி அத்திகிரி, அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் பிரசித்தம் இல்லைங்களா? அதுவும் 2019 அத்தி வரதர் வந்தார் இல்லைங்களா? அதை நம்ம நிறைய பேர் போய் பார்த்தோம் இல்லைங்களா? 4000 திவ்ய பிரபந்தம், 4ஆம் ஆயிரம், நம்மாழ்வார் திருவாய் மொழி, எம்பெருமானது வெற்றி செயல்களை பேசுதல், ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழி எழ தண்டும் வாலும் எழ அண்டம் மோழை எழ முடிபாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே. ஓம் நமோ நாராயணாய. இத்திருக்கோயிலில் மூலவர் பெயர் வரதராஜன், பேரருளாளன் தேவாதிராஜன் தேவப்பெருமாள் அத்தியூரான். தாயார் பெருந்தேவி தாயார் மகாதேவி. உற்சவர் வரதராஜ பெருமாளுங்க. வாங்க, இந்த திவ்ய தேசத்தில் என்ன சிறப்புகள் இருக்குது, அருள்மிகு வரதராஜ பெருமாளோட சிறப்புகளையும் தாயார் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் 22ல் திருக்கச்சி அத்திகிரி முதல் திவ்ய தேசங்க. 108 திவ்ய தேசங்களில் இது 43வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வார் 4 பாசுரங்கள், பூதத்தாழ்வார் 2 பாசுரங்கள், பேயாழ்வார் 1 பாசுரம், ஆக மொத்தம் 7 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளனர். ஸ்ரீ வரதராஜர் மீது திருக்கச்சி நம்பிகள் தேவராஜ அஷ்டகம் பாடியுள்ளாராம். இத்திவ்ய தேச வரதராஜ பெருமாள் தோன்றிய விதத்தை வேதாந்த தேசிகன் பாடுகிறார். சூரியனுக்கு முன்பாக மற்ற எல்லா விளக்குகளின் ஒளியும் எடுபடாது. ஆனால் வரதராஜ பெருமாளின் ஒளிக்கு முன்னால் சூரியனே பகல் விளக்காகிவிட்டான். திருச்சின்னம் என்பது சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் கிராமிய இசைக்கருவிகளில் ஒன்றாகும். இது ஒரு காற்று வாத்தியம் ஆகும். இது ஜோடி குழாய்களால் ஆனது. இந்த இசைக்கருவி தாசரிகளால் ஆலய வழிபாட்டின் போது வாசிக்கப்படுகின்றது. வாங்க, இதுக்கும் ஒரு குட்டி கதை இருக்கு. பெருமாள் கோயில்களில் பெருமாள் புறப்பாட்டுக்கு உள்ள வாத்தியங்களில் ஒன்றுதான் திருச்சின்னம். 2 பித்தளை குழல்களை சேர்த்து ஊதுவார்கள். எல்லா கோயில்களிலும் 2 திருச்சின்னம் இருக்குமாங்க. ஆனால் காஞ்சியில் மட்டும் ஒன்றுதான். ஏன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் வரதராஜனின் புறப்பாடு நிகழ்ந்தது. திருச்சின்னம் ஒலிக்க அவர் கோயிலை விட்டு வெளிச்சுற்றுக்கு எழுந்து அருளினார். அப்போது வேதாந்த தேசிகன் வரதனின் அழகில் மயங்கி சில பாடல்களை வரதராஜ பெருமாள் மீது பாடினார். பக்தன் பாடினா பெருமாள் என்ன செய்வாரு? பெருமான் அதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு, இன்று முதல் எனக்கு ஒரு திருச்சின்னம் போதும், இன்னொன்று தேசிகன் அருளியது உள்ளதே என்று அருளினாராம். அதனால்தான் தேசிகன் அருளிய பாடல்கள் திருச்சின்ன மாலை எனப்படுகிறது. அதில் ஒரு பாடல்தான் இதோ. இதை படித்தால் பெருமாளின் திருவருள் நிச்சயம் கிடைக்கும். பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தார், பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார், திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார், மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாமே, வானேற வழி தந்தார் வந்தார் தாமே.
அதாவது 108 திவ்ய தேசங்களில் 3 திவ்ய தேசங்களை மட்டும் கோவில் என்றும் மலை என்றும் பெருமாள் கோவில் என்றும் சிறப்பித்து கூறுவார்களாம். கோவில் என்பது ஸ்ரீரங்கத்தையும், திருமலை என்பது திருவேங்கடத்தையும், பெருமாள் கோவில் என்பது இத்திவ்ய தேசத்தையும் குறிக்குமாம். ஸ்ரீரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய திவ்ய தேசங்களுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த திவ்ய தேசம் இத்தேசமாங்க. அவ்வளோ சிறப்புகள் உடையதான். காஞ்சின்னு ஏன் பேர் வந்துச்சு என்று சொல்கிறாங்கன்னா, கா என்றால் சமஸ்கிருதத்தில் பிரம்மாவை குறிக்கும். அஞ்சி என்றால் பூஜிக்கப்பட்டது என்று பொருள்படும். கா ப்ளஸ் அஞ்சி காஞ்சி என்றானது. ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் சிறப்பு. ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கிருத யுகத்தில் பிரம்மன் வழிபட்டார். திரேதா யுகத்தில் கஜேந்திரன் என்ற யானை வழிபட்டது. துவாபர யுகத்தில் பிருகஸ்பதி வழிபட்டார். கலியுகத்தில் அனந்தசேஷன் வழிபட்டார். அது மட்டுமல்லாமல் சரஸ்வதி தேவி, நாரதர், ஆதிசேஷன், இந்திரன், பிருகு முனிவர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். நாளைக்கு காஞ்சியில் இருக்க வரதராஜ பெருமாளின் சிறப்புகள் இன்னும் என்னென்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய பிடித்த 10 பாடல்களிலிருந்து ஒரு பாடல். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. பொய்மையை பெருக்கி பொழுதினை சொருக்கும் புழுத்தலை புலைய நின்றனக்கு. செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. எங்கெழுந்தருளுவதினியே. ஓம் நம சிவாய. நேற்று திருப்பெருந்துறையில் இறைவன் திருவாத ஊரரை ஆட்கொண்டு அருளிய நிகழ்வினை பார்த்தோமல்லவா. இன்று இத்தலத்தின் இறைவன் நிகழ்த்திய வேறு சில அற்புதங்களையும் தலப்புராணங்களாக காணலாம். மேலும் இங்கு இறைவனுக்கு அளிக்கப்படும் நைவேத்தியங்கள் மற்றும் கோவில் பற்றி மேலும் பல சிறப்புகளையும் காணலாம். ஒரு சமயம் பாண்டிய நாட்டு மந்திரி துண்டகனுக்கு பேராசை மிகுதியால் சிவபுரம் என்ற வளமான கிராமத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ள தீர்மானித்தான். அரசரிடம் சென்று நல்லவனைப் போல் தன்னை பறைசாற்றி கொண்டு அந்த கிராமத்து நிலங்கள் தனது பூர்வீக சொத்து என்றும் அதை அந்தணர்கள் தன்னிடமிருந்து பறித்து கொண்டதாகவும் புகார் கொடுத்தான். அனைத்தையும் கேட்ட அரசன் அந்தணர்களை அங்கிருந்து அகற்றுமாறு கட்டளையிட்டார். அதனால் அவன் சிவபுரம் வந்து அந்தணர்களை விரட்டி அடித்தான். எல்லை கற்களை தூக்கி எறிந்தான். அந்தணர்கள் கோவிலில் வந்து புலம்பினர். ஆத்மநாதர் முதியவர் வடிவில் அந்தணர்களிடம் வந்து, என் பெயர் பரமசுவாமி, சிதம்பரம் எனது ஊர். உங்கள் நிலையை தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன். என்னிடம் உள்ள பட்டயத்தை காண்பித்து உங்கள் வயல்களை மீட்டுத் தருகிறேன். அப்படி மீட்டுத் தந்தால் 300இல் 1 பங்கை எனக்கு அளிக்க வேண்டும் என்றார். அவர்கள் மொத்தம் 300 பேர் என்பதை அவ்வாறு குறிப்பிட்டார். அவ்வாறு இறைவன் கூறியதும் அங்கு அவர்கள், ஐயா பெரியவரே, துண்டகன் பொல்லாதவன், வயசு பிள்ளைகளால் கூட அவனை சமாளிக்க முடியாது. அவனுடைய ஒரு தள்ளுக்கு நீர் தாங்குவீரா? ஊருக்கு போய் சேருங்கள் என்றனர். எல்லாருமே இப்படி ஒதுங்கினால் துளிர்விட்டு போகாதா? தாடியும் தலையும் நரைத்திருக்கிறதே தவிர மனதில் ஏகப்பட்ட பலம் இருக்கிறது. வாருங்கள், 2இல் 1 பார்த்து விடலாம் என்று உற்சாகப்படுத்தி அவர்களுடன் மதுரை வந்தார். ஆவணி மூல வீதியில் நின்று துண்டகனின் கொடுமையை கேட்பார் இல்லையா என்று கூவினார். செய்தி அறிந்து கொற்றவன்
அவரை அழைத்து வரச் செய்தான். அரசனது மூதாதையர் பெருமையை வரிசையாக கூறிய பெரியவர், அந்த இரத்தம்தானே உன் சரீரத்திலும் ஓடுகிறது, உனது செங்கோல் மட்டும் வளைந்தா இருக்கிறது என்றவர் பட்டயத்தை காட்டி விபரம் உரைத்தார். சினமுற்ற வேந்தன் துண்டகனை வரவழைத்து விசாரிக்க அவனும் தயாரித்து வைத்திருந்த பட்டயத்தை காண்பித்தான். இரண்டில் எது நிஜம் என்று அறியாமல் திகைத்தான் மன்னன். துண்டகா, ஒவ்வொரு பூமிக்கும் ஒரு அடையாளம் உண்டு, சிவபுர மண்ணின் தனித்துவம் என்ன என்று கேட்டான். கோவிலின் வடகிழக்கு பகுதி நிலம் மேடானது, எவ்வளவு அகழ்ந்தாலும் நீர் வராது என்றான் துண்டகன். அரசன் புருவத்தை நெருக்கி கிழவரை நோக்க, கிழவன் சுத்த பொய், நான் அங்கே நீரை வரவழைத்து காண்பிப்பேன் என்றார். அனைவருடனும் சிவபுரம் வந்தான் பாண்டியன். மன்னன் காட்டிய மேட்டை வெட்டி நீரை வெளிவரச் செய்தார் கங்காதரர். நிலத்தில் எல்லைகளை அடையாளம் சொன்னார். பாண்டியன் துண்டகனை சாகும் வரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டான். அந்தணர்கள் பெரியவரை வணங்கி ரதத்தில் ஊர்வலமாக அழைத்து வந்து வாக்களித்தபடி ஒரு பங்கை எழுதி கொடுத்ததும் முதியவர் மறைந்தார். இத்தலத்தில் அந்தணர்கள் 300 பேருடன் ஆத்மநாதரை சேர்த்து 301 பேர் என்று கூறப்படுகிறது. வேதியர்க்காகவே காணி பறிகொண்ட லிங்கம் என்று கவி குஞ்சர பாரதியார் பாடியுள்ளார். இத்தலத்தில் வாழும் அந்தணர்கள் தம் குல வாரிசுகளுக்கு வேத சாஸ்திரங்களை கற்பிக்க சரியான ஆசான் இல்லையே என்று ஆத்மநாதரிடம் வேண்ட பரமசிவமே முதியவராக பாடம் கற்றுக் கொடுக்க முன்வந்தார். கணபதியை வித்யா கணபதி என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்து பாடசாலை ஒன்றை ஏற்படுத்தி தந்தனர். ஞானயோகம், தர்க்கம், வியாகரணம், வேதம், சாஸ்திரம் எல்லாம் பொறுப்போடு கற்றுக் கொடுத்த பெரியவருக்கு நித்தமும் ஒரு வீட்டிலிருந்து புழுங்கல் அரிசி சாதம், பாகற்காய், முளைக்கீரை சமைத்து கொடுத்தனர். ஈசன் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவதோடு அவர்களை எப்போதும் உற்சாகமாக வைத்திடுவார். சோகமாய் இருந்தால் ஓடி பிடித்து விளையாடி சோகத்தை மாற்றி உற்சாகப்படுத்தினார். ஒரு பிள்ளையும் பாடசாலை போக ஏமாற்றவில்லை. அவ்வாறு ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்த போது நிஜமாகவே காணாமல் போய்விட்டார் ஈசன். குழந்தைகள் பெற்றோரிடம் முறையிட்டனர். அவர்களும் பல இடங்களில் தேடினர். பயனில்லை. அன்றிரவு பிள்ளைகளின் கனவில் தோன்றி, யாமே வந்து உபாத்தியரானோம், இதுவரை சுட சுட எனக்கு அளித்த உணவையே எனக்கு நைவேத்தியமாக இடச் சொல்லுங்கள் என்று அருளினார். குழந்தைகள் விழித்து தங்கள் சொப்பனத்தை பெற்றவர்களிடம் கூற அவர்களும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடினர். இங்கு ஆத்மநாதருக்கு 6 வேளையும் புழுங்கலரிசி சாதமே நிவேதனம் செய்யப்படுகிறது. இங்கு ஸ்ரீ ஆத்மநாதருக்கு 6 வேளையும் புழுங்கலரிசி சாதமே நிவேதனம் செய்யப்படுகிறது. ஒரு தவளையில் வடித்து கைப்படாமல் பாத்திரத்தோடு எடுத்து வந்து அமுத மண்டபத்தில் உள்ள சுவாமிக்கு எதிரில் இருக்கும் கருங்கல் மேடையில் கொட்டி ஆவி பறக்க நிவேதிப்பதை பக்தர்கள் பார்க்க முடியும். அர்த்தஜாம பூஜைக்கு தினமும் புளியோதரை, எள்ளோதரை, பால் சாதம், உளுந்து சாதம், பாகற்காய், முளைக்கீரை நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. திருவிழா காலங்களில் வழக்கமான நிவேதனங்களோடு வடை, தேன்குழல், புட்டு, சுகியன், அதிரசம், தோசை முதலியவை விசேஷமாக நிவேதிக்கப்படுகிறது. ஆனி மகத்திலும் ஆருத்ராவிலும் இவை மாணிக்கவாசகருக்கும் படைக்கப்படுகிறது. அக்னி நட்சத்திர காலங்களில் சுவாமிக்கு இளநீரும் பானகமும் பாசிப்பருப்பும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இக்கோவிலின் கல்வெட்டுகளை பற்றி பார்ப்போம். பஞ்சாட்சர மண்டபம், இதில் ஆத்மநாதர் நீரை வெட்டி காட்டிய சிற்பம் உள்ளது. அம்பாள் மண்டப சுவர்கள், சுந்தரபாண்டிய மண்டபம் ஆகிய இடங்களில் கல்வெட்டுகள் நிறைந்து காணப்படுகின்றன. கோவிலுக்கும் சுவாமிக்கும் விடப்பட்ட நிலக்கொடைகள், குத்தகையாளர்களின் பத்திரங்கள், நிர்வாகச் செய்திகள், குடமுழுக்கு விபரங்கள் அனைத்தையும் அறிய முடிகிறது. இந்த ஆலயத்திற்கு சிறிது தூரத்தில் வாத ஊரருக்கு முதல் உபதேசம் நிகழ்ந்த ஆதி கைலாயநாதர் கோவிலை காணலாம். தற்போது இப்பகுதியை வடக்கலூர் என்கிறார்கள்.
ஆவுடையார் கோவில் உள்ள பகுதி தெற்கூர் எனப்படுகிறது. ஆதி கைலாயநாதர் கோவில் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கிறது. சிவகாம சுந்தரி சன்னதி தெற்கு முகமாய் உள்ளது. கணேச பகவான் கிழக்கிலும் பைரவர் தெற்கிலும் நந்தி மேற்கிலும் காணப்படுகின்றனர். பராசரர், புலஸ்தியர், அகஸ்தியர் ஆகியோர் பாதம் பதித்த கோவில் எனப்படுகிறது. பெருந்துறை புராணம், கடவுள் மாமுனிவர் புராணம், வீரவன புராணம், திருவாலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் ஆகியன ஆவுடையார் கோவில் மகிமையை பறைசாற்றுகின்றன. தாயுமானவர் அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற க்ஷேத்திரம் இது. இந்த ஸ்தலத்திற்கு அனார்தி மூர்த்த ஸ்தலம், ஆதி கைலாயம், உபதேச ஸ்தலம், குருந்தவனம், சதுர்வேதபுரம், சதுர்வேதமங்கலம், ஞானபுரம், சிவபுரம், திருமூர்த்திபுரம், தக்ஷிண கைலாயம், யோகவனம் போன்று வேறு பெயர்களும் வழங்கப்படுகின்றன. இதுவரை கடந்த 3 நாட்களாக திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் கோவில் பற்றி விரிவாக பார்த்தோம். நாளை வேறொரு சிவாலயத்தை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.